உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற மாநிலங்களவை பயிற்சி பட்டறை நிறைவு விழாவில் ஜெகதீப் தன்கர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதாக சமீபத்தில் ஒரு ஊடக நிறுவனம் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் உட்பட எந்த ஒரு நபர் மீதும் குற்ற வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும் என்ற அவர், அதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை என்றார். அதுவே நீதிபதிகளாக இருந்தால் அவர்களின் மீது நேரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியாது என்றும், நீதித்துறையில் சம்பந்தப்பட்டவர்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும், ஆனால் அது அரசியலமைப்பில் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவருக்கு நீதிமன்றம் உத்தரவிடுவது போன்ற சூழ்நிலையை நாம் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்த ஜெகதீப் தன்கர், உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் 142வது சட்டப்பிரிவு ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஆயுதமாக மாறிவிட்டதாகவும் விமர்சித்தார். சட்ட மசோதாக்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுடன் முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், அவ்வாறு முடிவு எடுக்கவில்லை என்றால் அது சட்டமாகிவிடும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது என்று தெரிவித்த தன்கர், சட்டங்களையும் இயற்றி நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட சூப்பர் நாடாளுமன்றமாக திகழும் நீதிபதிகளை நாம் கொண்டிருக்கிறோம் என்றும் கடுமையாக விமர்சித்தார்.